டிவிகே சப்போர்ட்டர்ஸ் இந்த வீடியோவுக்கு உங்கள்கிட்ட ஆன்சர் இருந்தால் தில் இருந்தால் திராணி இருந்தால் பதிலை சொல்லிட்டு கமாண்ட் பண்ணிட்டு போங்க. முதல்ல வீட்டில இருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்ட இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். திரிஷான்னு டைரக்டா சொல்லியிருக்காரு. எப்படியே திரிஷான்னு டைரக்டா சொல்லியிருக்காரு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். அவர் மேலே ஒரு கேஸை போடுங்க. கேஸை போட்டு அவரை நீங்கள் உள்ளே தள்ளுங்க. தில் இருந்தால் தள்ளுங்க. அமித்ஷா கம்பு தூக்கிட்டு வந்துடுவாப்புல. உதயநிதி ஸ்டாலின் பேசுனது தப்பா கரெக்டா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, பர்சனலாக என்னோட வியூவில் பார்த்தீங்கன்னா எனக்கு அது சரியாக படலை. ஆனால் அதை விமர்சனம் பண்ணுறதுக்கு தாவேகா தலைவருக்கும் தாவேகா தொண்டர்களுக்கும் 1% கூட தாரிமிக உரிமை கிடையாது. ஒரு பெக் அடிச்ச மாதிரி இருக்கு. நான் விஷயமா தான் வந்திருக்கேன். என்ன விஷயம்? அத பண்ண எத பாட்டு தான் அதை உடனே பண்ண சொல்லுச்சு. இப்படி நீங்க தடுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நெஞ்சில மட்டும் இல்லைங்க, கையில காலில் கூட அடி வாங்கியிருக்கலாமேன்னு தோணுது. இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் சமூகத்தை மேலோங்க செய்வதற்கான உள்ள படங்கள். அதாவது அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணவங்களுக்கே இந்த வீடியோலாம் நீ ஏன்டா போகிறான்னு கேட்கலாம். அது படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்றப்போ அதை எடுத்து காட்டுறதுல எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு உதயநிதி ஸ்டாலின் அப்படி தான் பேசணும். ஆனால் அவங்களும் வண்டியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எகென்ஸ்டாக இவங்களும் அப்படி தான் பேசணும். அந்த மாதிரி தான் சுச்சுவேஷனை மாற்றிட்டாங்க. நானா சரி ஓகே அது தவறாக இருக்குது அப்படின்றதும் சொல்கிறேன். ஆனால் இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதையும் சொல்ல மாட்டாங்க. எப்படின்னா இப்போ விஜய் நான் ஸ்டேஜில் கெட்ட வார்த்தையாக பேசிட்டாருன்னா இப்படி முட்டு கொடுப்பாங்க. எப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன அவர் தப்பு பண்ணார், என்ன தப்பாக சொன்னார், உடம்புல உள்ள பார்ட்டு தானே சொன்னார், எல்லாமே உறுப்பு இருக்குல்ல, அப்போ உடம்புல உள்ள உறுப்பு எல்லாம் நல்ல உறுப்பு தானே, என்ன அது சொன்னால் அது கெட்ட வார்த்தையா அப்படின்னு முட்டு கொடுப்பான். திடீர்னு நல்லவனாக மாறிடுறாங்க எல்லாம். என்னன்னா பயங்கரமாக அப்யூஸ் பண்ணி கமாண்டு போடுவாங்க. லேடிஸ் ஒரு வீடியோஸ் போட்டால் அவங்கள போய் கண்ணா முன்னான்னு திட்டுவானுங்க. இந்த மாதிரி திட்டி போட்டு திடீர்னு பார்த்தா பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்கள் இழிவாக பேசிட்டாங்கன்னு சொல்லி போராட்டம் நடத்துகிறாங்களாம். எப்படி காவேரிக்கு போராட்டம் நடத்தலை, அதுக்கப்புறம் மேகதாதுக்கு போராட்டம் நடத்தலை, அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து 3வது பாடப்பட்டதுக்கு போராட்டம் நடத்தலை, இந்த நீட்டுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க. இது எல்லாத்துக்கும் போராட்டம் நடத்தலை. இப்போ போராட்டம் வந்துட்டாங்க. அதையும் இப்போ கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டில் போய் நங்குன்னு கூட்டி அவரை ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்க. இன்றைக்கே ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்க. அது அவங்க அரெஸ்ட் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, நாளைக்கு சட்டமன்றம் கூடுது, பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க, வச்சு வண்டையாக கேட்குறேன்னு சொல்லியிருக்காப்புல, கேட்பார். அதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க. அதுவும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு கொத்து புரோட்டாவோ இல்லை அணில் ரோஸ்ட்டோ என்னமோ ஒன்று நாளைக்கு கன்ஃபார்மாக இருக்குது. கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். உண்மையிலே நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு திரிஷாவை ரொம்ப பிடிக்கும். அவங்க ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நன்றி, வணக்கம். அழித்து போடுவோம்.